தைரியமாயிரு. காந்தியையே மறந்துட்டான், என்னையும் உன்னையுமா ஞாபகம் வச்சிருக்கமோ அவன். அதனால இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையே நல்லா மரியாதையாவும் சந்தோஷமாவும் வாழணும். 2 நாட்களாக அவனுக்கு சுற்றி நடக்கும் எதிலும் ஆர்வமில்லை. ஏனென்றால் 2 நாட்களாக அவள் அவனோடு அந்த மின்சார ரயிலில் பயணிக்கவில்லை. தொடர்பு கொண்டாலும் அவனது எண் அவள் மொபைல் போனில் பிளாக் செய்யப்பட்டிருப்பதால் எந்த முடிவையும் அவனால் எடுக்க முடியவில்லை. பிளாக் செய்யப்பட்டிருப்பதால் இவள் அவனை வெறுக்கிறாள் என்ற அர்த்தமில்லை. திடீரென்று அவனது காலோ குறுஞ்செய்தியோ வந்து குடும்பத்தில் இருக்கும் மற்றவர்களது கவனம் இவளது மொபைலுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே இந்த ஏற்பாடு. அவன் வழக்கமாக 1 முறை மட்டும் கால் செய்தால் அது சாதாரண விஷயம். 3 முறை கால் செய்தால் கண்டிப்பாக அன்று இரவு பேச வேண்டுமென்று அர்த்தம். 5 முறை கால் செய்திருந்தால் முடிந்தவரை சீக்கிரம் அவனை தொடர்பு கொள்ள வேண்டும். இது அவர்களின் காதல் குறியீடுகளில் ஒன்று. ஆனால் சில நாட்களாக இதனை அவள் பின்பற்றுவது கிடையாது. கடந்த 2 நாட்களாக மொத்த தொடர்பும் துண்டிக்கப்பட்டது போன்ற நிலை. அவளது வேலை பளு அதிகம் என்றால் ஒருவேளை அதுதான் காரணமா, அல்லது வீட்டில் இவர்களின் காதல் தெரிந்திருக்குமா என்ற கேள்வி அவனுக்குள் இருந்து கொண்டு வந்திருந்தது. அவன் அவளோடு பழகிய இந்த 1 வருடத்தில் இதுபோன்று நடந்ததே இல்லை. அவள் தங்கியிருந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே சென்று காத்திருந்து பார்த்தான். எந்த பிரயோஜனமும் இல்லை. அவளது 2 சக்கர வாகனமும் அங்கே இல்லை. இதனால் அவள் இப்போது அங்கே இல்லை என்பதை அவனால் யூகிக்க முடிந்தது. வேறு வழியின்றி அப்பார்ட்மெண்ட் செக்யூரிட்டியிடம் சென்று அவன் கேட்க, அவளை 2 நாட்களாக காணவில்லை என்றும் அவளது மோட்டார் சைக்கிள் கிண்டி ரயில் நிலையம் அருகே கிடைத்ததாகவும் அவளது குடும்பத்தினர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் செய்ய போகும்போது அவர்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்ததாகவும் அதில் அந்த பெண் அவளது காதலனுடன் திருமணம் செய்து கொண்டதாக வீடியோ ஒன்றை அனுப்பியிருந்ததாகவும் கூறினார். அதன்பின் அவர்களது குடும்பத்தார் அந்த வீட்டை காலி செய்துவிட்டு கிளம்பியதாக அந்த செக்யூரிட்டி கூறினார். இதை கேட்ட சுதாகருக்கு அவனது இதயத்தில் சுருக்கென்று ஊசியால் குத்தியது போன்ற ஒரு உணர்வு. அப்படியே தன்னிலை இழந்து அங்கிருந்து சென்று விட்டான். அடுத்த நாளே அவனிடம் இருந்த பணம், நகை, சொத்து அனைத்தையும் ஒரு ஆன்மீக ஆசிரமத்திற்கு எழுதி வைத்துவிட்டு அவன் தற்கொலை செய்து இறந்து போனான். இதுதான் சுதாகர் கேஸோட சுருக்கம் என்று கூறி முடித்தார் இன்ஸ்பெக்டர் இளங்கோ. என்ன இன்ஸ்பெக்டர் சார், இது சுருக்கம் மாதிரி தெரியலையே, ஏதோ டைரக்டர் ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க என்றார் எஸ்பி அண்ணாமலை. சார், நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த மாதிரி 100கணக்கான கேசஸ் இருக்கு. எல்லோரும் பெரும்பாலும் சிங்கிளான ஆட்கள் தான். அவங்க சாகிற முன்னாடி டொனேட் பண்ணுற இடம் இந்த ஆன்மீக ஆசிரமம் தான். நாம் கண்டிப்பாக இது பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும். வெல் மிஸ்டர் சுதாகர், மும்பையில் ஒரு பிச்சைக்காரன் சம்பாதிச்சு அப்பார்ட்மெண்ட், கார் எல்லாம் வச்சிருக்கான். அதுக்காக அவனை இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆக்ஷன் எடுக்க முடியுமா? மற்றவங்க கொடுக்குற டொனேஷன் தான் ஆசிரமத்துக்கு வருது. அது அவங்களோட பர்சனல். இதுக்குள்ளே நாம் ரொம்ப இன்வால்வ் ஆகிறது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு டைம், மணி, எனர்ஜி, ரெப்புடேஷன் எல்லாமே வேஸ்ட் ஆகிரும். அந்த கேஸ் அங்கேயே முடிந்தது. இன்னொரு பக்கம் அந்த ஆன்மீக ஆசிரமத்தின் மும்பை கிளை, அங்கே மறைந்த சுதாகரின் காதலிக்கு டெல்லியில் ஒரு அசைன்மெண்ட் ரெடியாகி அவளுக்கான ஃபைல் அவளது கையில் கொடுக்கப்பட்டது. அங்கே 62 வயதான நீதிபதி ஒருவருக்கு உதவியாளராக அந்த பெயரில்லாத பெண் செல்ல வேண்டும். அவருடன் நன்கு பழகி ஆசிரமத்திற்கும் அவளுக்கும் நெருக்கமாக்க வேண்டும். அவருக்கு குடிப்பழக்கம் அதிகம். மாலை வேளைகளில் அவர் தொடர்ந்து குடிக்க அவள் வைத்துவிட வேண்டும். தன் சாவுக்கு பின் தனது சொத்து முழுவதும் அந்த ஆசிரமத்திற்கு சேரட்டும் என்று எழுதி வைக்கவும் அவளை அந்த அசைன்மெண்ட் குறிப்பிட்டிருந்தது. அப்படி எழுதி வைத்ததும் சில நாட்களில் அங்கிருந்து கிளம்பிவிட வேண்டும். இதுதான் அவளுக்கு கொடுக்கப்பட்ட முழுமையான அசைன்மெண்ட். அவள் அசைன்மெண்டை வாங்கி கொண்டு டெல்லிக்கு கிளம்பினாள். அவள் சென்ற 2 மாதத்தில் இன்னொரு பெயர் தெரியாத அந்த ஆசிரமத்திற்கு தொடர்புடைய இன்னொரு நபருக்கு இன்னொரு அசைன்மெண்ட். டெல்லியில் ஒரு நபருக்கு அவருடைய மதுபானத்தில் கார்டிசோல் ஹார்மோனை அதிகமாக சுரக்க வைக்கும் ஒரு கலவையை சேர்க்க வேண்டும் என்பதுதான் அது. சில நாட்களில் டெல்லியில் நீதிபதி ஒருவர்
ஓய்வு பெற்ற சில நாட்களில் மாரடைப்பால் மரணம் என்ற செய்தி இடம்பெற்றது. இதுபோன்ற சம்பவங்கள் எவ்வளவு நாட்களாக எவ்வளவு நபர்களால் எந்தெந்த நாடுகளில் நடக்கிறது என்று தெரியாது. ஆனால் உலக அளவில் அந்த ஆன்மீக ஆசிரமம் தான் இப்போது கொடிகட்டி பறக்கிறது. அந்த ஆசிரமத்துக்கு இப்போது பல நிறுவனங்களும் தீவுகளும் தொழிற்சாலைகளும் உலகம் முழுவதும் இருக்கின்றன. தங்களது பதிவுகளை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும். நன்றி.